ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸ் பார்த்துடலாம். குழந்தைகளுக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுக்காண்டி காலையிலேயே நம்ம வெஜிடபிள் சாதம், தக்காளி சாதம்லாம் செஞ்சிடுவோம். மதியானம் நம்ம சாப்பிட்லான்னு பார்க்கும்போது சாதம் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிரும். மழை காலங்களில் அதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணுள்ள தட்டு, கொலாண்டர்னு சொல்லுவாங்க, காய் வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் சாதத்தை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொதிக்கிற தண்ணி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சாதம் சூடாகட்டும். ஆனால் இந்த டிப்பை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் செய்யணும். திரும்பி நம்ம ரீஹீட் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம திரும்பி ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. அது உடம்புக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். இப்போ சாதம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இது மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்கிற கிருத்தா மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.